ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் எழுதி வச்சுருக்கேன். அப்படித்தான், இப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் பயனடையட்டும். வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே ஓடிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய பேர் நான் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதை பார்த்தேன். உங்களை எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லை. அதனால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிளாஸோட டீட்டெயில்ஸ், எப்போ கிளாஸ் இருக்கும், எந்த செஷன் இருக்கும், எவ்வளோ செஷன் இருக்கும், ஃபீஸ் எவ்வளோ, ஓகே, எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்புகிறோம். உங்களுக்கு அதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம கூட. ஓகே, அண்டு கிளாஸஸ் எதுவுமே ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் கிடையாது. நான் ரெகுலராக லைவாக உங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படித்தான், இப்படித்தான் அப்படிங்கிற வார்த்தையில் தமிழில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் அதற்கான சரியான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்படி யூஸ் பண்ணாதனால நம்ம லாங்குவேஜ் என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி ஆயிரும். ஏதோ நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒப்பிக்கிற மாதிரி இருக்கும். தமிழில் எவ்வளோ சரளமாக இயற்கையாக பேசுகிறோமோ, இயல்பாக பேசுகிறோமோ, அந்த மாதிரியே அதற்கான ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிகரான வார்த்தைகள், அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை அப்படியே அங்கங்கே கொஞ்சம் போட்டு பேசணும் அப்படின்னா நம்மளோட இங்கிலீஷ் டாப் நாச்சாக இல்லாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான வார்த்தைகளை ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஓகே, இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நம்மளோட நார்மலான அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாக மாற்றுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? சரி, கவனிங்க. அப்படித்தான், இப்படித்தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட ஒருத்தர் வேலை கொடுத்துருக்குறாரு. இந்த சினாரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் இந்த கான்செப்ட் புரியும். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் வந்து வேலை கொடுத்துட்டாரு, அந்த டேட்டில் முடிக்க சொன்னார். அவருக்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்குற வேலை யாராலையும் செய்யவே முடியாது. அந்த மாதிரி வேலை தான் நான் கொடுப்பேன். இன்னொன்று, எனக்கு கீழே இருக்கவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆள்னு வச்சுக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. அந்த ஒர்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்போ? ஒரு 10 நாளுக்குள்ளே வச்சுக்கோங்களேன். நம்ம 8வது நாள் இல்லாட்டி 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சார், ஒர்க் இஸ் டன் சார், நாங்கள் ஒர்க்கை முடிச்சிட்டோம் சார், பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தம்பி இப்படி இல்லை அப்படி, அப்படி இல்லை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா நம்ம பண்ணதையே என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு ஆங்கிளில் கொண்டு வருவார். ஆனால் அவர் எதை சொல்ல வருவார், நம்ம பண்ண தான் சொல்ல வருவார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சார் 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 அப்படி தான் சார் நாங்களும் பண்ணியிருக்கோம், அப்படித்தான் நாங்களும் பண்ணியிருக்கோம், நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படி தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். அப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படித்தான். அப்படித்தான் என்ன அர்த்தம்? நீங்கள் சொன்ன அந்த வழியிலே தான். ஓகே, அந்த வேலே தான். ஓகே, அதே வழியில் தான், அவ்வாறு தான், அப்படிங்கிற மீனிங்கில் தான் நம்ம சொல்லுவோம். அதே மீனிங்கில் தான் இந்த வார்த்தைகள் இயங்கும். அப்படித்தான் சொன்னேன், ஓகே, இப்படி தான் அவன் சொன்னான், இப்படி தாண்டா இந்த சமையலை செய்யணும், அப்படி தான் அவன் இந்த சமையலை செஞ்சான். ஓகே, 8 மணி நேரம் சொல்லிங்க ஷிஃப்ட்டுக்கு, அப்படி தான் இந்த கம்பெனி இயங்குது, ஆமாம் அப்படி தான் இயங்குகிறது, அப்படித்தான் இயங்குகிறது. இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? சரி, பாருங்கள், ரூட் வேர்டு என்னென்னு பார்த்துருங்க. இதுக்கான ரூட் வேர்டு நம்ம என்ன வச்சுக்கலாம்னா 2 ரூட் வேர்டு இருக்குது. ஒன்று தட்ஸ் ஹவ், தட்டுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைப் போட்டு ஒரு எஸ்ஸை போட்டாச்சு. தட்ஸ் ஹவ் ஆர் எல்ஸ் திஸ் இஸ் ஹவ், தட் இஸ் ஹவ், திஸ் இஸ் ஹவ். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இந்த 2 வார்த்தை தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், ரூட் வேர்ட் தட் இஸ் ஹவ், திஸ் இஸ் ஹவ். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட்னா என்ன? செய்தி வாக்கியம், சென்டென்ஸ் பேட்டர்ன் தெரியும்ல உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே உங்களை அடைக்கிடக்கூடாது. சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் மட்டும் போட்டு பேசுன்னு சொல்லிடக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ் எல்லாம் மேக் பண்ண தெரியுதோ எல்லா சென்டென்ஸையும் போட்டு பேசுங்க. யாரும் உங்களை தடுக்க போகிறது கிடையாது. பட் we need a sentence, we need a statement. ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்ன வேணும்னா நமக்கு வேணும் ரூட் வேர்டுக்கு அடுத்து. அப்போது தட்ஸ் ஹவுன்னு போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும், திஸ் இஸ் ஹவுன்னு போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரணும். ஓகே, தட் கேன் பி எனி சென்டென்ஸ் ஃப்ரம் தி சென்டென்ஸ் பேட்டர்ன். அந்த சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் வேணால் இருக்கலாம். ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல நிறைய சென்டென்சஸ், அதை யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரொனவுன்ஸ் ஆஸ் யூஷுவலாக நம்ம ரிவைஸ் பண்ணுறது தான். ஓகே, என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட? ஐ வி யூ தே ஈ ஷீட் ப்ளஸ் நேம். ஓகே, ஐ வி யூ தே ஈ ஷீட் ப்ளஸ் நேம். எப்போ நான் சொல்கிறேனோ எங்கூட திரும்பி சொல்லி பார்க்கணும். என்னோடய வேகத்துக்கு நீங்களும் சொல்ல ட்ரை பண்ணணும். ஓகே, சொல்லிடுவீங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். பி வேர்ப்ஸ், இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு, இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேர்ப்ஸ் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி வேர்ப், மெயின் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், மாடல்ஸ். அதாவது எல்லா வேர்புமே வேணும்.
எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்புமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குன்னு பிரித்து எழுதி வச்சுருக்கேன். ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னா எந்த சென்டென்ஸு எந்த ஃபார்மில் எந்த வேர்ப் எப்படி போட்டாலும் மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். தட் இஸ் ஹவ்னு போட்டு அதுக்கு பின்னாடி எந்த சென்டென்ஸ் வேணால் போடுங்க, பிரச்சனையே இல்லை, கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் எல்லா மாதிரியான அந்த வேர்ப்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து பாருங்களேன். அவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான் நம்ம சொல்லுவோம்ல. அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அவன் அப்படித்தானா, அவன் அந்த மாதிரி தான், ஓகே, த வே, அந்த வழியில் அப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு, ரைட்? அவனுடைய அப்பாவும் இப்படி தான் செய்தார். அடுத்து இருக்கிற சென்டென்ஸில் அப்படி ஒவ்வொன்றா படிச்சிடறேன். ஃபஸ்ட்டு, அப்படித்தான் அது வேலை செய்கிறது, அப்படித்தான் அது வேலை செய்கிறது. இப்படி தான் கோகிலாவும் பேசுவாள், இப்படித்தான் கோகிலாவும் பேசுவாள். இப்படித்தான் நானும் பெரிய ஆள் ஆனேன், இப்படித்தான் நானும் பெரிய ஆள் ஆனேன். அப்படித்தான் நீயும் படிக்கணும், நான் எப்படி படித்தனோ அப்படியே நீயும் படிக்கணும், ஓகே? இப்படி தான் என்னால் செய்ய முடியும், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செய்ய முடியாதுங்க, இப்படி தாங்க என்னால் செய்ய முடியும், இதுதாங்க என் கெப்பாசிட்டி. அப்படித்தான் சுரேஷ் வந்திருக்கிறார், நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படி தான் அவர் வந்துருக்கிறாரு. புரியுதில்ல? நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே இதற்கு ஏற்றாற் போல் ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்துருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி அப்படித்தான் இப்படித்தான் நீங்கிற சென்டென்ஸை நம்ம பின்னாடி சொல்ல முடியும். ஓகே, முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஃப்ளெக்ஷன் வச்சுக்கலாமே, ஓகே, ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஒரு வினை அடுத்து நடக்குது. அது எப்படி நடந்துச்சோ அதே வகையில், அவங்க எந்த மாதிரி சொன்னாங்களோ அதே மேனரில் நடக்குது. சரிங்களா? இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த அப்படித்தான்ங்கிறதோட இந்த இப்படித்தான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க அந்த சம்பவத்துக்கு கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா சொல்லி பாருங்கள். அப்படித்தான்ங்கிறத விட இந்த இப்படித்தான் சொல்லும்போது மட்டும் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு. ஓகே, ரைட். உங்களுக்கு அதாவது ப்ரெசன்ட் டென்ஸு பாஸ்ட் டென்ஸ் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு சிலர் கேட்கலாம், அப்போ இப்படித்தான் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் கூட வர மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஒரு சிலர். கண்டிப்பாக அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, ஆனால் எந்த டென்ஸுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஏன்னா அது எல்லா டென்ஸுக்கும் அக்செப்டபிள் தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். அவன் அப்படித்தான். நான் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டேன், ரூட் வேர்டு எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? தமிழில் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும், நடுவில் வரும், அப்புறம் முன்னாடியே வரும். இங்கிலீஷில் எப்பயுமே முன்னாடி தான் வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளோட டார்கெட் லாங்குவேஜ் என்ன? இங்கிலீஷ். ஓகே, அப்போ நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். பிகாஸ் இன் இங்கிலீஷ் தட் ஃபார்முலா இஸ் ஃபிக்ஸ்ட், தட் கேன் நாட் பி சேஞ்ச்ட் அக்கார்டிங் டு த தமிழ் லாங்குவேஜ். தமிழ் லாங்குவேஜுக்கு ஏற்றாற் போல் என்ன ஆகாது, அதை மாற்ற முடியாது, அது ஃபஸ்ட்லேயே தான் வரும். அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். சரி பாருங்கள், அவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான். ரூட் வேர்டு என்ன வச்சுருக்கோம்? நம்மளோட ஃபார்முலா படி ஃபஸ்ட் என்ன வரணும்? ரூட் வேர்டு வரணும். ரூட் வேர்டு இங்கே என்ன இருக்குது? அப்படித்தான். அப்படித்தான் இங்கே இருக்குது என்ன? தட்ஸ் ஹவ். வெரி குட், வெரி குட். தட்ஸ் ஹவ். அப்படித்தான். அவன், அவன் இங்கே இருக்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? இப்போ தானே ப்ரொனவுன்ஸ் எழுதி போட்டேன். என்ன வரும்? ஹீ. ஆனால் ஹீயோட நிறுத்திடக்கூடாது, அவனுக்கான நார்மலான பி வெர்பை கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா அவன் அப்படித்தான் நம்ம தானே சொல்கிறோம். அப்போ அவன் அப்படித்தான் சொல்லும்போது நாம் என்னத்தை குறிப்பிடுகிறோம்? அவனுடைய நிலைமையை சொல்கிறோம். அவன் எந்த மாதிரியான ஆளுன்னு சொல்கிறோம். அப்போ ஒருத்தரோட நிலைமையை சொல்கிறோம், இல்லாட்டி ஒரு ஆள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம தமிழ்லேருந்து இங்கிலீஷில் சொல்லும்போது அதற்கான சரியான வேர்ப் ஃபார்மேட் என்ன? பி வெர்ப் தானே. அப்சல்யூட்லி பி வெர்ப் தான். அப்போ அந்த பி வெர்பை நீங்கள் போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, வெறும் நவுனோட நிறுத்தக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? சென்டென்ஸுன்னு சொன்னேன், இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொன்னேன். இந்த சென்டென்ஸ் பேட்டர்னில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்வி தான் இருக்கிறதுல கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டான ஒரு பேட்டர்ன். எஸ்வி, ஹீஸ், எஸ்வி. அப்போது அட்லீஸ்ட் எஸ்வியாவது நீங்கள் இந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து போடணும், அப்போ தான் மீனிங்ஃபுல் வரும். இதை மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். சரிங்களா? ரைட், பாருங்கள். தட் இஸ் ஹவ் ஹீ இஸ், தட் இஸ் ஹவ் ஹீ இஸ் அப்படின்னா அவன் அப்படி தான். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னா, அவன் அப்படி தான், அவள் அப்படித்தான். எப்படி சொல்லுவீங்க? அவள் அப்படித்தான். அவனுக்கு பதிலாக இப்போ அவள்னு சொல்லணும். சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். 3 செகண்ட் தான் டைம். சூப்பர். 3 என்றக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. தட்ஸ் ஹவ் ஷீ இஸ், தட்ஸ் ஹவ் ஷீ இஸ். அவள் அப்படித்தான். புரிஞ்சதில்ல? சிம்பிள், அவ்வளோதான். வாங்க அடுத்து. அவனுடைய அப்பாவும் இப்படித்தான் செய்தார். அவனுடைய அப்பாவும் இப்படித்தான் செய்தார். இந்த அப்பாவும் அம்மாவும் இந்த மாதிரி இந்த அப்படிங்கிறது நவுன் கூட சேர்ந்து வந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த நவுன் ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போது
பாருங்கள், அவனுடைய அப்பாவும் இப்படித்தான் செய்தார். ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு தான் நம்ம எழுதணும். ரூட் வேர்டு என்ன? இப்படித்தான் இருக்குது. அப்போது திஸ் இஸ் ஹவ். திஸ் இஸ் ஹவ் என்னாச்சு இப்போது? இதை எடுத்துருங்க, மீதி இருக்கிறத படிங்க. அவனுடைய அப்பாவும் செய்தார். அவனுடைய அப்பாவும் செய்தார். என்ன பண்ணலான்னா 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று, நம்ம ஈவன் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்க்கலாம், இல்லாட்டி ஆல்சோ அப்படிங்கிற வார்த்தையும் சேர்க்கலாம். ரெண்டும் கரெக்டு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்சோங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் ஹவ் அவனுடைய அப்பாவும் செய்தார். அவனுடைய அப்பாவும் செய்தார் அப்படிங்கிறதுக்கான ஆங்கில வாக்கியம் என்ன? அவனுடைய அப்பாவும் செஞ்சாருங்க. அப்படித்தான் நீங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அவனுடைய அப்பாவும் செய்தார்ங்கிறதுக்கான டிரான்ஸ்லேஷன் என்ன வரும்? யோசிங்க. ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ டிட். கரெக்டா? செய்தார்னா டிட். ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ டிட். சூப்பர் சூப்பர், எல்லாமே உங்களுக்கு தெரியுதுங்க. ஆனால் இந்த ரூட் வேர்டுகளை மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான்லாம் சும்மா, புரியுதா? ஏன்னா நீங்கள் தான், நானாக ஒரு வீடியோ தான் நடத்துகிறேன், நீங்கள் எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்ப்பீங்க, உங்களோட தேடல் அதிகமாக இருக்குது, புரியுதா? அப்போ என்னை விட உங்களுக்கு நிறையா தெரியும். பாருங்க, திஸ் இஸ் ஹவ் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ டிட். முடிஞ்சு போச்சுங்க, சப்பையே முடிஞ்சிருச்சு. படித்து பாருங்க. இப்போ திஸ் இஸ் ஹவ் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ டிட். அப்படியே பேசும்போது உணர்ச்சியோடு பேசணும் சொல்லி கொடுத்துருக்கேன். உணர்ச்சி மிக்க என்ன பண்ணணும்? நம்ம தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், அந்த உணர்ச்சியோடு பேசுனீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? திஸ் இஸ் ஹவ் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ டிட். ஹீ இஸ் டூயிங் த சேம் திங். திஸ் இஸ் ஹவ் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ டிட். இவனும் அப்படியே தான் செய்கிறான். இப்படி தான் அவங்க அப்பாவும் செஞ்சார். திஸ் இஸ் ஹவ் ஹிஸ் ஃபாதர் ஆல்சோ டிட். இந்த மன்னன் ஒழுங்காக ஆட்சி செய்ய மாட்டேறாரு, இப்படி தான் அவங்க அப்பாவும் ஆட்சி செய்யலை. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்டே. புரியுதா? கொஞ்சம் ஃபீலிங்கோடு வரணும். சரியா? அடுத்து, அப்படித்தான் அது வேலை செய்கிறது. அப்படித்தான் அது வேலை செய்கிறது. அப்படித்தான்ங்கிறதுக்கு மட்டும் ஃபார்முலாவை போட்டுடலாம். ஓகே, தட்ஸ் ஹவ். ஓகே, அப்படித்தான் அது வேலை செய்கிறது. அது வேலை செய்கிறது. அது வேலை செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? அது வேலை செய்கிறது. கம்ப்யூட்டர் வேலை செய்கிறது. கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ். ஃபேன் வேலை செய்கிறது. ஃபேன் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, அப்போது அப்படித்தான் அது வேலை செய்கிறது. அப்போ அது வேலை செய்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? சூப்பர் சூப்பர் சூப்பர், நீங்கள் தாங்க என்னோட வண்டர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். ரெண்டுமே சொல்கிறீங்க பார்த்தீங்களா? வெரி குட். தட்ஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆர் எல்ஸ் இட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஐ கூட நம்ம கேபிட்டல் வேண்டாம், ஸ்மாலே போட்டுக்கலாம், இடையில தானே வருது ஐ. ஓகே, பாருங்கள், தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், தட்ஸ் ஹவ் இட் ஃபங்க்ஷன்ஸ். அப்படி தான் அது வேலை செய்கிறது. ஓகே, அப்படித்தான் அது இயங்குகிறது. சிம்பிளாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். வாங்க, இப்படித்தான் கோகிலாவும் பேசுவாள். இப்படியே நீ பேசிட்டு ஃப்யூச்சரில் இப்படி தான் அவளும் பேசுவா பாரு. இப்படித்தான் கோகிலா பேசுவாள். எப்போ? ஃப்யூச்சரில். ஓகே, பிகாஸ் ஷீ ஹேஸ் பீன் ப்ராக்டிஸிங் சம்திங் ஃப்ரம் ஹர் ஃபேமிலி, ஃப்ரம் ஹர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் எல்ஸ் ஃப்ரம் ஹர் சரௌண்டிங் பீப்புள். அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, ஏதோ ஒன்று அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கா. அவளோட ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ சரௌண்டிங்கில் இருக்க யார்கிட்ட என்னமோ அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கா. அந்த அப்சர்வ் பண்ணதில் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்யூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஃப்யூச்சரில் அப்படியே பேசுவாங்கள்ல. அப்போ அப்படி தான் நாமளும் சொல்கிறோம், அந்த பொண்ணு ஃப்யூச்சரில் இப்படித்தான் பேசுவாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி எழுதலாம் இங்கிலீஷில்? இப்படித்தான் அப்படின்னா திஸ் இஸ் ஹவ், திஸ் இஸ் ஹவ். ஓகே, அதை தூக்கிட்டு அப்படின்னு மீதி என்ன இருக்குது? கோகிலாவும் பேசுவாள். கோகிலாவும் பேசுவாள். கோகிலான்னு இருக்கா? கோகிலாவும் இருக்கா? கோகிலாவும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஈவன் கோகிலா வில் ஸ்பீக். திஸ் இஸ் ஹவ் ஈவன் கோகிலா வில் ஸ்பீக். இதில் இன்னொன்று தெரியுங்களா? இந்த ஈவனுக்கு பதிலாக கோகிலாக்கு அடுத்து இங்கே கூட ஆல்சோ போட்டுக்கலாம். கரெக்டு தான் ரெண்டுமே. ஈவன்னா அதோட எக்ஸாக்ட் மீனிங் கூட அப்படின்னு சொல்லுவோம். சில சமயங்களில் நீயும் நானும் அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா? பாருங்கள், திஸ் இஸ் ஹவ் ஈவன் கோகிலா வில் ஸ்பீக். திஸ் இஸ் ஹவ் ஈவன் கோகிலா வில் ஸ்பீக். திஸ் இஸ் ஹவ் கோகிலா ஆல்சோ வில் ஸ்பீக். திஸ் இஸ் ஹவ் கோகிலா ஆல்சோ வில் ஸ்பீக். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லிக் கொடுக்குறேன். என்ன தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப வேகமாலாம் பேசணும்னு அவசியமே கிடையாது இங்கிலீஷில் பேசும்போது. இட் இஸ் நாட் அட் ஆல் மேண்டேட்ரி தட் யூ ஹாவ் டு ஸ்பீக் லைக் எ புல்லட் ட்ரெயின். புல்லட் ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகுது அந்த மாதிரி நீங்கள் பேசணும் அவசியமே கிடையாது. யூ கேன் ஸ்பீக் வித் யுவர் ஓன் ஸ்பீட். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசுகிறல, அந்த மாதிரியே நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷன் பேசலாம். யாருமே உங்களை வந்து கேட்க போகிறது கிடையாது. ஓகே, கட 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 கடன்னு பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சாளர் ஸ்டேஜில் பேசுகிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பேச மாட்டாங்க, தெளிவு இருக்காது.
அதனால ரொம்ப வேகமாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஃப்ளூவன்சி இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். ஃப்ளூவன்சிங்கிறது வேறு. ஃப்ளூவன்சி விட இன்னொரு விஷயம் இருக்குது, அது பாதி பேருக்கு தெரியறதில்ல. எல்லாருமே இந்த கிளாஸ் வந்தால் கேட்டாலோ இல்லை ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேசுகிறாங்க, ஃப்ளூவெண்ட்டாக எப்படி பேசுகிறாங்க, இந்த ஃப்ளூவெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க. ஃப்ளூவெண்ட்டை விட இன்னொன்று இருக்குங்க, அது ரொம்ப முக்கியங்க. அக்யூரசி. எல்லாத்துக்குமே ஃப்ளூவன்சி இருக்குது. சும்மா நம்ம எது பேசினாலும் சும்மா சரளமாக பேசுகிறோம் அப்படின்னா அது ஃப்ளூவன்சி தான். ஓகே, ஃப்ளூவன்சி விட ரொம்ப முக்கியமானது அக்யூரசி. நம்ம பேசுகிறது அக்யூரேட்டான மீனிங்கோட போய் டெலிவர் ஆகுதா, அதுதான் ரொம்ப முக்கியம். மோர் தென் த ஃப்ளூவன்சி, அக்யூரசி இஸ் இம்பார்ட்டன்ட். புரியுதா? ஸோ உங்களோட எந்த ஸ்பீடு உங்களுக்கு இருக்கோ அந்த ஸ்பீட்லேயே பேசுங்க, நோ இஷ்யூஸ். ரைட்? சரி வாங்க சொல்லி பாருங்க, எங்கூட சேர்ந்து சொல்லணும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் கோகிலா வில் ஸ்பீக். திஸ் இஸ் ஹவ் கோகிலா ஆல்சோ வில் ஸ்பீக். அடுத்து ஈவன் போட்டு பேசலாம். திஸ் இஸ் ஹவ் ஈவன் கோகிலா வில் ஸ்பீக். ஈஸியாக இருக்கா? வாங்க அடுத்தது. இப்படித்தான் நானும் பெரியாளானேன். நார்மலான நவுனே கொடுக்கல, எல்லா இடத்துலையும் இந்த நானும் நானும் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? இப்படித்தான் நானும் பெரியாளானேன். ரூட் வேர்டு என்ன? திஸ் இஸ் ஹவ். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரூட் வேர்டை மட்டும் எழுதிடுறேன். சரிங்களா? அப்படித்தான். இப்படித்தான் நானும் பெரிய ஆளானேன். ரூட் வேர்டை எழுதியாச்சு. இப்போது ரூட் வேர்டு எழுதுனால என்ன பண்ணிடணும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். மீதி இருக்கிற சென்டென்ஸ் மட்டும் பாருங்கள். நானும் பெரிய ஆள் ஆனேன். நானும் பெரிய ஆள் ஆனேன். பெரிய ஆள் ஆனேன். வளர்றது கிடையாதுங்க. அதாவது பொருளாதாரத்தில் அந்த சமூக அந்தஸ்தில் வளர்றது. சாப்பிட்டு உடம்பு போட்டு வளர்றது கிடையாது. சரிங்களா? இது வேறு. த மீனிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். நானும் பெரிய ஆள் ஆனேன். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆல்சோ, இல்லாட்டி ஈவன் ஐ ரெண்டுமே போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஐ பிகேம். பெரியாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன். பிகேம் அ பிக் ஷாட். இப்போ பாருங்க, பிக் ஷாட்னு பெரிய தொழிலதிபர்னு அர்த்தங்க. கிரேட் பர்சனாலிட்டி இல்லாட்டி கிரேட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சொல்லிட்டு போகலாம். அ பிக் ஷாட். ஹே இஸ் அ பிக் ஷாட். பெரியாள்ரா அவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சேர்ந்து சொல்லுங்கள். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆல்சோ பிகம் அ பிக் ஷாட். திஸ் இஸ் ஹவ் ஐ ஆல்சோ பிகம் அ பிக் ஷாட். இப்படி தான் நானும் பெரிய ஆளான. எப்படி சொல்ல மாட்டாங்க, எப்படி பெரிய ஆளான்னு சொல்ல மாட்டாங்க. இப்படி தான் ஆனேன் அப்படின்னு சும்மா எப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலாட்டமாக சொல்லிட்டு போவாங்களே, அதற்காக. சரி வாங்க அடுத்து. அப்படித்தான், தட்ஸ் ஹவ். நீயும் படிக்க வேண்டும். ஓகே, நல்லா கவனிக்கணும். படிக்க வேண்டும். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சிம்பிள், எல்லாமே மெயின் வேர்பில் வந்துருச்சு. பி வேர்பு எல்லாமே மெயின் வேர்பு, 4 சென்டென்ஸ். இதுக்கப்புறம் வரப்போகிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். சரிங்களா? நீயும் படிக்க வேண்டும். திஸ் இஸ் ஹவ். நீ படிக்க வேண்டும். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? நீ படிக்க வேண்டும். அதுக்கு இங்கிலீஷில் யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஷுட் ஸ்டடி, யூ மஸ்ட் ஸ்டடி, இப்படிலாம் சொல்லுவோம்ல. அதில் நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஹவ் நீயும் படிக்க வேண்டும். யூ ஹாவ் டு ஸ்டடி. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஆனால் நீயும் தானே போட்டிருக்கு. ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஆல்சோ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் யூ ஆல்சோ ஹாவ் டு ஸ்டடி. அப்படி தான் நீயும் படிக்கணும். ஓகே, இல்லாட்டி ஆல்சோக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், நீங்கள் இந்த ஈவன்ங்கிறத போட்டுக்கலாம். ஓகே, தட் இஸ் ஹவ் ஈவன் யூ ஹாவ் டு ஸ்டடி. தட் இஸ் ஹவ் ஈவன் யூ ஹாவ் டு ஸ்டடி. புரியுதா? ரைட். அடுத்து பாருங்கள். இப்படித்தான் என்னால் செய்ய முடியும். இப்போ பாருங்கள், என்னால் செய்ய முடியும். இதுக்கு மட்டும் இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? என்னால் செய்ய முடியும். ஐ கேன் டூ இட். என்னால் அதை செய்ய முடியும். ஐ கேன் டூன்னு சொல்லலாம். என்னால் செய்ய முடியும். ஓகே, கேன்னா முடியும். என்னால் செய்ய முடியும். ஐ கேன் டூ இட். என்னால் செய்ய முடியும். எப்படி? திஸ் இஸ் ஹவ். இப்படித்தான். திஸ் இஸ் ஹவ் ஐ கேன் டூ இட். என்னடா செஞ்சு வச்சுருக்கு? இப்படி என்றா செஞ்சு வச்சுருக்கேன் சார், என்னால் இப்படி தான் செய்ய முடியும். திஸ் இஸ் ஹவ் ஐ கேன் டூ இட். திஸ் இஸ் ஹவ் ஐ கேன் டூ இட். ஈஸி தானே? அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படி தான் சுரேஷ் வந்திருக்கிறார். சார் போன வாரம் நீங்கள் சொன்னீங்கல்ல, நல்லா ஃபார்மலில் டையை கட்டிட்டு அப்படியே சூப்பராக ஹேர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அட்டையர் கொடுத்துருந்தீங்கல்ல, இப்படி தான் நீ வரணும், ஒரு யூனிஃபார்ம் சொல்லியிருந்தீங்களா, அந்த மாதிரியே வந்திருக்கிறார் சார். இப்போது வந்திருக்கிறார்னா என்ன வகையான டென்ஸ் வரும்? வந்திருக்கிறாரு, இந்த இருக்கிறார், வந்திருக்கிறார், போயிருக்கிறார் வந்தாலே ஹேஸ் வந்துடணும். பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, சுரேஷ் வந்திருக்கிறார், அதை மட்டும் எழுதுங்க. சுரேஷ் ஹேஸ் கம். முடிஞ்சு போச்சு. தட்ஸ் ஹவ் சுரேஷ் ஹேஸ் கம். அப்படித்தான் சுரேஷ் வந்திருக்கிறார். தட்ஸ் ஹவ் சுரேஷ் ஹேஸ் கம். ஓகே, புரிஞ்சுதா? இப்படித்தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ப்ராக்டிஸ்.
திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ், திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ராக்டிஸ், வேற என்ன இருக்குது, திஸ் இஸ் ஹவ் யூ ஆட் டு ப்ராக்டிஸ், திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். எத்தனை வார்த்தைகள் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் சப்போஸ் டு ப்ராக்டிஸ், திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ப்ராக்டிஸ். புரியுதா? ஒரே மீனிங் தான், டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை நான் சொல்கிறேன். ஆனால் புதுசாக ஒருத்தர்கிட்ட இதிலேருந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸை மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா புதுசாக தெரியும். இந்த ஷுட்டு மஸ்ட்டெல்லாம் போடுறதுக்கு பதிலாக சப்போஸ் டுவோ இல்லை எக்ஸ்பெக்டடோ போட்டு பேசினேன் அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சம் புதுசாக பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் மீனிங் எல்லாம் ஒன்று தான். புரியுதா? இப்படி தான் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக இருக்கா? ஓகே, திஸ் இஸ் ஹவ், தட் இஸ் ஹவ், இதைத்தான் நீங்கள் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண போகிறீங்க. தட் இஸ் ஹவ் வரதை தட்ஸ் ஹவ்னு சொல்லுங்கள், திஸ் இஸ் ஹவ் வரதை மட்டும் திஸ் இஸ் ஹவ்னே பிரிச்சே சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கான ஹோம் ஒர்க்கை பார்த்துடலாம். ஹோம் ஒர்க்ஸ் பாருங்கள், 4 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படித்தான் நான் பிறந்த நாளை கொண்டாடினேன், அப்படித்தான் அவளும் சமைத்தாள், இப்படித்தான் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும், இப்படி தான் இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டும். அப்போ இந்த நம்ம படத்தில் பார்த்துருப்போம் 23ஆம் புலிகேசியில் வடிவேலை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி பாடுறதுக்காக ஒரு புலவர் வந்து பாடுவார். கடைசியில் மாட்டிக்குவார். மாடும்போது என்ன சொல்லுவார்? ஐயோயோ இல்லை இல்லை, அப்படித்தான் நானும் பொருள் வைத்து பாடினேன் அப்படின்னு சொல்லுவார்ல. அதான், அப்படித்தான் நான் பாடினேன் மன்னா, அப்படித்தான் நான் பாடினேன் மன்னா. ஓகே, இந்த 4 ஹோம் ஒர்க்கை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எழுதிடுங்க, நான் பார்க்குறேன், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.